பல வருஷத்துக்கு முன்னாடி குலசேகரப்பட்டினம் அப்படின்ற இடத்துல வீரமாக்காளி அம்மன் கோவில் இருந்ததாகவும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூசாரி தன்னோட மகன் மனைவியோட சேர்ந்து பூஜை பண்ணதாகவும் பூஜை பண்ணிட்டு திரும்பும் போது தன்னோட மகன் விளையாடிட்டு இருக்கிறத மறந்து பூசாரி கோவில பூட்டிடுறாரு. மனைவி மகன் எங்கன்னு கேட்கும் போதுதான் பூசாரிக்கு ஞாபகம் வருது. மூடன கோவில திறக்க கூடாது அப்படின்னும் நாளைக்கு காலையில நம்ம மகனை கூட்டிட்டு போலான்னு சொல்றாரு. கோவில திறந்து மகனை கூட்டிட்டு வரலன்னா நான் இங்கேயே செத்து போவேன்னு மனைவி சொல்றாங்க. இத கேட்ட பூசாரி வேற வழியே இல்லாம கோவில திறக்க போறாரு. அந்த நேரத்துல கோவில் உள்ள இருந்து ஒரு மர்ம குரல் உன் மகன் உள்ளதா இருக்கான், காலையில வந்து கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. மனம் மாறாத பூசாரி கோவில திறக்கிறாரு. தன்னோட மகன் பல துண்டா இருந்ததை பார்த்த பூசாரி கண்ணீர் விட்டு அழறாரு. என் மகனை கொண்ட உனக்கா நான் பூஜை செஞ்சேன் அப்படின்னு பூசாரி அம்மனை திட்டுறாரு. மனைவியும் அதை பார்த்து மயங்கி வேறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அம்மனை பிரார்த்தனை செய்யும் போது அந்த நேரத்துல அம்மனோட குரல் ஊர் மக்கள் எல்லாருக்கும் கேக்குது. இது என்னோட திருவிளையாடல் தான் அப்படின்னும் உன்னோட மகன் என்னோட சிலை பின்னாடி தான் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அம்மன் சொல்றாங்க. இது எல்லாம் அம்மனோட திருவிளையாடல் தான் ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அம்மனை வழிபட ஆரம்பிச்சாங்க.